Soul, welcome to Mystic Infinity. இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3 ஆல்ரெடி கார்டு சஃபிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்கள் இன்ட்யூஷனோட எந்த பைல் கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரீடிங்கை பாருங்கள். இப்போ நம்ம பைல் 1க்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரப்போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸ்லோவாக ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது ரிலேஷன்ஷிப்பு, கரியர் எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம். ஸோ ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பயத்தை விடுங்க, சேஞ்சை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பைல் 2க்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சக்ஸஸ். இது ஒரு விக்ட்ரி எனர்ஜி. ஸோ ஏஞ்சல்ஸ் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணின ஒரு விஷயம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இது எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை ஜாப் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பர்சனல் கோலில் கூட உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். அதாவது இந்த பைலுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் காமாக ரிசால்வ் ஆகும். ஸோ ஒரு ஆர்குமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஞ்சல் கைடன்ஸ் பொறுமையாக இருங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மன்னிச்சுக்கோங்க, மன்னிங்க அப்படின்ற ஃபர்கிவ்னஸ் எனர்ஜி அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். இதோட டீப்பான ஒரு கிளாரிட்டியான ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இன்னும் நல்ல கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை எதுவுமே பர்சனலாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்னால இது எப்போ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ. தேங்க்யூ.